ஹலோ விவர்ஸ், பாருங்க மாட்டு சாணத்தை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு நாளைக்கு நல்லா காஞ்ச சாணத்தை எடுத்து இப்படி ஊற வச்சுட்டு இதை அள்ளி போட்டுருங்க. நம்ம வந்து இப்போ மாட்டோட தொழு உரம் தயார் பண்ண போகிறோம். இதை அப்படி அள்ளி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மண் போட்டுருங்க. வீட்டு பக்கத்தில் என்ன மண் கிடைக்குதோ, செம்மண்ணாலும் சரி, கரிசல் மண்ணாலும் சரி, ஆற்று மண்ணாலும் சரி, எந்த மண்ணாலும் சரி ஒரு மண்ணை போட்டுருங்க. மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூட தயிரை ஊற்றி நல்லா கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளையில் நல்லா நமக்கு தொழு உரமாக இருங்க தயிர். இதை நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு சரியாக இருக்கும், மக்க வைக்கிறதுக்கு. இதே ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. இப்படி வச்சு நல்லா இதாக கெட்டி வச்சிட்டிங்கன்னா சரி, அப்படியே தொழு உரமாக மாறிடும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு வாரம் கழித்து தொழு உரம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது என்ன செஞ்சிடணும், நம்ம எல்லாமே இப்போ செடிகள் பூ பூக்க ஆரம்பிச்சிடலாம், அதெல்லாம் காயாக மாறுறதுக்கு இந்த தொழு உரத்தை ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து இந்த வெண்டைக்காய் செடிக்கு, அதேமாரி கத்திரிக்காய் செடிக்கு எல்லாமே இப்போ நம்ம அப்படி போட்டு விட்டோம்னா சரி, எல்லா காய்களும் என்ன செஞ்சிடும், நல்லா பூவெல்லாமே காயாக மாறிடும். எல்லாத்துலையும் இப்படி நம்ம போட்டு போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடிக்கும் போடலாம். அதுபோக இந்த ரோஸ் கன்றுகளுக்கும் போடலாம். தொழு உரம் போடுறதுனால சரி, இது இயற்கை உரம், இதனால சிறப்பாக இருக்கும் செடி எல்லாமே. ஒரு கப்பு தண்ணி ஊற்றி விட்டுட்டோன்னா சரி, அது எல்லாமே செடிக்கு நல்லா மக்கி நல்லா இதாகிடும். ஏற்கனவே நல்லா உரமாயிருச்சா, மண்ணும் சாணியும் கலந்தது. இதுதான் தொழு உரம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.